ஹை காய்ஸ், கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து GTA சாண்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமு இது. பார்த்தீங்கன்னா வைசிட்டியோட வந்து நல்லா தான் இருக்கும். GTA 5 வந்தால் என்ன, GTA 6 வந்தால் என்ன, GTA 7 GTA 10 வந்தாலும் இந்த கேம் தான் சூப்பராக இருக்கும், GTA சாண்ட்ரஸ்ஸு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம GTA சாண்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்ல கேம் இது, நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் ஏதோ ஏர்போர்ட் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ சொல்கிறேன், நான் 5 இயர்ஸ் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்தேன். அப்போ நான் வீட்டில் இருந்தேன். இப்போ ஏதோ ஃபோன் ரிங்காது. என்ன ஸ்வீட் பேசுகிறேன் காரில் அப்படிங்கிறான். ஸ்வீட் என்ன வேணும் உனக்கு கேட்குறான். உங்கள் அம்மா செத்துட்டாங்கடா அப்படிங்கிறது சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே சொல்லல. இவன் லிபர்ட்டி சிட்டிலேருந்து வராமல் இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து லாஸ் ஆண்டோஸ்க்கு சிஜே வரான். இப்போ என்னாச்சுன்னு தெரில. அவன் டாக்ஸியில் வந்து இருக்கும்போது திடீர்னு காப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவனே ஊருக்கு புதுசு பேசஞ்சர், உன் கையை காமி அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில. என்னது, அவனை அப்படியே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒழுங்காக கீழே குனிடா அப்படிங்கிறாங்க சொல்கிறானுங்க. அவன் என்னடா செஞ்சான்? இப்போ தானே அவனே அவன் வீட்டிலேருந்து வரான். ஒழுங்காக அவன் வயிற்றை வந்து இப்போ ரோட்டில் வச்சு படு அப்படிங்கிறான். உடனே வந்து நான் என்ன பண்ணுறான், அடுத்து அவன் உள்ள பணத்தெல்லாம் ஆமாம் கீஸ் எல்லாத்தையும் பணத்தை எடுத்துக்கணும். அவன் என்னடா பண்ணான், என்னது பணம் கிடச்சிருச்சு இந்தா அப்படிங்கிறான். அவன் என்னடா பண்ணான், இது ட்ரக் மணி அப்படிங்கிறான். இல்லை, இது இப்போ ட்ரக் மணிலாம் ஒன்றும் கிடையாது, அது என் சொந்த காசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஜே சொல்கிறான். அதுக்கு உடனே வெல்கம் ஹோம் கார்ல், நீ என்ன திரும்ப போயிட்டு உனக்கு வருத்தமாக இருக்கா, நீ என்ன எங்களை பற்றி மறந்துட்டியா சின்ன பையலே. ஹலோ ஆஃபீஸர் டெம்பனிட, நீ வந்து ரொம்ப ஒண்டராவ. இப்போ நீ வந்து திருப்ப வந்து காருக்குள்ளே போய் ஏறிக்கோங்கிறான். புரிஞ்சிருச்சு. இப்போ ஏதோ ஹிஸ்ட்ரியில் லாஸ் ஆண்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் போது வேறு ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்குது. திருப்பி லிபர்ட்டி சிட்டி போயிருக்கான். அவன் சும்மா லாஸ் ஆண்டஸ்க்கு வரலாம் போவான். காலடி வச்சு எடுத்த உடனே வந்து பிரச்சனையாகுது. ஸ்டூபிட் மெக்சிகன், அவன் பேக்டா அப்படிங்கிறானுங்க. ஓகே, இப்போ என்னாது, கார்ல என்னன்னா அவனை ஃபேமிலியை பற்றி நீ வந்து கவலைப்படலையா? அவன் அம்மா இருக்காங்க, நம்ம சொல்கிறோம் ஆமாம் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு. நீ ஃபஸ்ட்டு லிபர்ட்டி சிட்டியில் இல்லை, இப்போ நீ வந்து லாஸ் ஆண்டோஸில் இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நீ வந்து என்ன சொல்கிறான் புரியல எனக்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது, இது ஒரு இங்கே வர வெப்பன் ஆஃபீஸர், என்னது ஆஃபீஸர் 10 நிமிஷம் ஆச்சு, என்னென்னமோ சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறாங்க, நீ வேகமாக வேலை பார்க்குறேங்கிறாங்க. இப்போ அவன் பிளெயினில் விட்டு வெளியே இறங்கிட்டான் அப்படிங்கிறான். நான் இந்த வெப்பன்ஸ்லாம் வெப்பன்ஸ் இல்லைங்கண்ணா, என்ன சொல்கிறானுங்க அவனுங்க. என்னது, நீ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறானுங்க. எங்களுக்கு உன்னை வேணும், நீ வந்து ஆஃபீஸர்ஸை ஒன்று நீ வந்து கன்ஷாட் வழியாக கொல்ல முடியாது அந்த லாவால் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா நான் வந்து என்னால் இதை பிலீவே பண்ண முடியல, இப்போ நான் பாலாஸோட இடத்துலையா இருக்கேன். அப்படி பாலாஸ்லாம் வந்து இன்னொரு கேங் மெம்பர் போல் இருக்குது. ஓகே, அதுமாதிரி என்ன பண்ணுறாங்க, என்ன டோனட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டானுங்க. அட பாவி, சிவனேன்னு நல்லா இருந்தேன், என்னை போட்டு இதுக்கிட்ட தள்ளி விட்டீங்க. ஷிட். நம்ம திருப்பியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த உலகம் ரொம்ப வந்து உலகத்தை நம்ம இருக்கோம், இப்போ ரொம்ப டேஞ்சரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து குரூப் ஸ்ட்ரீட்டுக்கு நான் 5 வருஷம் கழித்து போகிறேன் அப்படிங்கிறான். ஓகே, சீக்கிரம்டா, என்னடா காமிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அனலாக இது என்னமோ கேட்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பட்டன்ஸே கொடுத்துருவோம், நமக்கு தான் பட்டன்ஸ் தான் எப்போவுமே வசதி. ஸோ பார்த்திங்கன்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து 5 வருஷம் ஃபஸ்ட்டு லாஸ் ஆண்டோஸில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான். அடுத்து நடுவில் ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து லிபர்ட்டி சிட்டிக்கு போயிருக்கான். லிபர்ட்டி சிட்டியில் இருந்து திருப்ப பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்க வந்து சும்மா லாஸ் ஆண்டோஸ் வரான். நீங்கள் வந்தோடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலி இவன் என்னமோ வச்சு முந்தி ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்குது. அதுக்காக தான் வந்து இவனுங்களாம் இப்படி அதுக்காக தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க போல இருக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பரான கேம், நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 182 ரூபா தான் ப்ளே ஸ்டோர்லேயே, நீங்களும் வாங்கிடலாம். சொல்கிறான் குரூப் ஸ்ட்ரீட் ஹோம் அப்படிங்க வந்து நம்ம சொல்கிறோம். அதாச்சும் இதாங்கி குரூப் ஸ்ட்ரீட்டு இடம் போல் இருக்குது. ஓகே, நல்லா இருக்கே. ஸோ இதான் நம்ம வீடு போல் இருக்குது. அத்தாடி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து
ஜிடிஏ வைஸ் சிட்டியில் கூட அவங்க மேன்ஷன் தந்துடுவானுங்க. இதில் வீடே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, பிக் ஸ்மோக்குன்னு ஏதோ மிஷின் தராங்க போல இருக்குது. அவன் உடனே வருத்தமானா அப்படிங்கிறான், என்னமோ சொல்கிறான். ஒரு மாதிரி இந்த சின்ன வயசு மெமரிலாம் ஒரு மாதிரி வந்து ஞாபகம் வருது போல இருக்கு. என்னது இது? இது ஏதோ வீடியோ கேம்னு நினைக்கிறேன். யார் ஃபோட்டோ இது? யார் ஃபோட்டோ? உங்கள் அம்மா ஃபோட்டோ. நீங்கள் வருத்தப்படுறாங்க. காரில் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கா நிறுத்துறா அப்படிங்கிறான். யார் சொல்கிறது? எங்கள் அம்மா இங்கே தான் இருந்தாங்க, இப்போ என்னாச்சு? அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு உடனே வருத்தப்படுறான். ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குல்ல. நீங்களே சொல்லுங்களேன். ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு மாதிரி பாருங்கள், தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது. பாவம் கீஸ் பாருங்கள். சொல்கிறான், நீ தப்பான இடத்த எடுத்துட்ட. பிக் ஸ்மோக் நான் தான், காரில் தான், சிஜே அமைதியார் அப்படிங்கிறான். சிஜே என்னது? 2 பேரும் புரிஞ்சிருச்சு. இவன் என்ன இந்த அடையாளம் தெரியாமல் இருந்திருக்காமல் இருக்காதான். நீ தப்பான வழி எடுத்துட்ட, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு அடிக்க வந்திருக்கான். ஆனால் நான் சிஜே அமைதியார் அப்படின்னு நான் சொல்லியிருக்காமல் இருக்கு. உங்கள் அம்மாவை யாரோ கொண்டுட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப பிரச்சனையோடு இருக்குது. இப்போ வந்து என்னமோ சொல்கிறேன். அது என்ன புக்கு அது அப்படின்னு கேட்குறான். அந்த புக்கு நம்மளை சிரிக்க வைக்கும், அழக்கூட வைக்கும் அப்படிங்கிறான். என்ன புக்கு சொல்கிறேன்? சரி, இப்போ நீ தான் வந்து பிஸ்னஸ் பற்றி கேர் பண்ண போகிற, இப்போ நம்ம வந்து பிரதர்ஹுட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறான். ஓகே, 2 பேர் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஃபேஸ் காமிக்க மாட்டேங்காங்க, என்னன்னு தெரில. ஓகே, சிஜே என்ன வண்டி ஓட்டுறியா அப்படின்னு கேட்குறான். நான் வண்டி நைஸ் கார் ஸ்மோக் அப்படிங்கிறது அப்படி கேட்குறான். ஓகே, நைஸ் கார் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அப்படியே ஸ்வீட் அண்ட் கெண்டில் யார்? ஓகே, இப்போ வந்து பிக் ஸ்மோக்கும் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சிஜேயோட தங்கச்சி போல இருக்குது. கார்ல் அவனை பார்க்குறதுக்கு சந்தோஷப்படுறா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிக்கு போல இருக்குது. அதாச்சும் வந்து அவங்க சிஜேயோட தங்கச்சி போல இருக்குது. என்னால் நம்பவே முடியல, எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து யாரோ வந்து கொண்டுட்டோம் வந்து ஓடிட்டானுங்க, இப்போ நீ தான் 5 வருஷமாக நீ வந்து இங்கேயே இருந்திருக்க. யாரும் என் ஃபேஸை பார்க்காதீங்க, ஒழுங்கா போங்க அப்படின்னு. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அவனை வந்து நேசிக்கிறேன், ஒழுங்கா ஓடிது அப்படிங்கிறாங்க. அதாச்சும் சிஜே நேசிக்கிறான். ஏதோ அண்ணன் தங்கச்சிங்க பாசம் போல இருக்குது. ஓகே, இப்போ பிஸ்னஸ் இனிமேல் ஆகாது அதுக்கப்புறமா கெட்ட வார்த்தை பேசிட்டு போகுது. ஓகே, வந்து அவன் எல்லாம் நீ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் இப்படி பேசுகிறீங்க என்னது சொன்னான். இது ரொம்ப திங்ஸ் எல்லாம் ரொம்பவே பேடாக இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு பிக் டெவில், லிட்டில் டெவிலும் பிக் டெவிலும் இருக்கான். அதுக்கப்புறமா வந்து என்னமோ சொல்கிறானுங்க. ஓகே, ரொம்ப வருத்தப்படுறாங்கள இருக்கான். அவன் 5 வருஷம் கழிச்சு எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்கறதுக்காக போயிருக்கான். ஆனால் அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து குரூப் ஸ்ட்ரீட் அவங்களுக்கு திருப்ப ஏதோ பிரச்சனையெல்லாம் பாலாஸ் வராங்க. சுடுறானுங்க. அதாச்சும் என்ன ஆச்சுன்னா இப்போ பாலாஸ் வந்துருக்காங்க போல இருக்குது. என் காரு அப்படிங்கிறானுங்க. ஒழுங்கா வாங்கடா, இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கடாங்கிறானுங்க. ஓகே, இப்போ பாலாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேங் மெம்பர்ஸ் இவனுங்களாம் பாலாஸ் போல இருக்குது. இவங்களாம் நம்ம எதிர் கேங் மெம்பர்ஸ் போல இருக்குது. ஸோ இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னது இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளை கொல்றதுக்கு துரத்துறானுங்க போல இருக்குது. ஸோ அதான் நீ உனக்கு தப்பாக நினைக்கலையா, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஏன்டா தள்ளி விட்ற என்ன? ஐயோ பாலாஸ், ஐயா விட்டுருங்கய்யா, நானே இப்போ லாஸ் ஆண்டோஸ்ங்கிற ஊருக்கே வந்திருக்கேன். இங்கே வந்தவொடனே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ ரொம்ப பாவம் கைஸ், நீங்களே சொல்லுங்களா. ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியை பார்த்தான். சரி திருப்ப பார்ப்போமே அப்படின்னு ஆசையாக வந்தான். ஆனால் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து போவான். அவனை ஃபாலோ பண்ண பிக் ஸ்மோக்கையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸ்வீட் வந்து இவனோட அண்ணனா தம்பியை என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச அண்ணனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ ஸ்வீட்டோட ரொம்ப தூரத்தில் இருக்க, அவன் கூட இருங்கிறானுங்க. அவன் கூட தானே இருக்கு. ஐயோ என்ன சொல்கிறீங்க என்ன? எனக்கு பாலாஸ் இங்கே நிற்கணுமா? சிஜே தள்ளுறா. பாலாஸ் கார் வந்துட்டுருக்கு, ஒழுங்கு எல்லாம் டக்குனு சைக்கிள் ஓட்டுங்கிறானுங்க. ஒழுங்கா வாடா அப்படின்னு வந்து திட்டுறான் நம்மளை. ஏன்டா என்ன இப்படி பேசுகிறீங்க? கெட்ட வார்த்தையில பேசிகிட்டு இருக்கானுங்க. ரைடர் போல இருக்குது. இவன் யாருன்னு தெரில, இவன் சிஜேயோட ஃப்ரெண்டாக அண்ணன் தம்பியாக இருந்தன்னு தெரில.
எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரைடரோடே இருக்கணும் போல இருக்குது. ஸ்வீட்டில் ரைடரு. ஓகே, என்னடா சைக்கிள் இப்படி சுற்றி ஓட்டினா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுண்டா. அடுத்து எனக்கு எந்த வழியில் சொல்ல போகிறான்னு எனக்கே புரியாதுடா. என்னது இப்போ வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் நீ ஃபஸ்ட்டு இருந்த, இப்போ நீ லாஸ் ஆட்டோஸ்க்கு வந்துட்டேங்கிறானுங்க. ஓகே, எங்கடா போகிறேன், என்னை விட்டு போகாதடா அப்படிலாம். அடப்பாவி எங்கிட்டோ போகிறாங்க. இந்த மாதிரி சுற்றி ஓட்டினவங்களுக்கு என்ன தோணும், அப்படி போகிறாமல் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணும். அடுத்து இப்படி போகிறாமல் போகணும், அடுத்து இப்படி இந்த மாதிரி சுற்றி போயிட்டு இருந்தானா யாருக்கு கைஸ் இவனுக்கு ஃபாலோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வரும், போடான்ட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு ஒழுங்காக இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போவானா பாருங்களேன். இதாங்க கைஸ் எரிச்சலாக வரும். ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்குலாம் ரொம்ப இந்த மிஷின் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் போக பார்த்திங்கன்னா சரியாயிரும். இவன் ஒருத்தன் வழியை மறைச்சிட்டு இருக்கான். ஓகே, வேகமாக போவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போல இருக்குது. க்ரூவ் ஸ்ட்ரீட் ஹோம். ரைடர் ஏன்டா போட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுற, நான் திரும்ப லிபர்ட்டி சிட்டிக்கே போயிடலாம் லிபர்ட்டி சிட்டிக்கே போயிடுறேன் நான். அந்த ஆஃபீஸர் டெம்பனின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து சிஜே வந்து நான் என் டர்ட்டி ஒர்க் பண்ணுறது, அவனோட டர்ட்டி ஒர்க் அதாச்சும் வந்து தேவையில்லாத வேலை, அதாச்சும் வந்து ரொம்ப வந்து ஓவராக பண்ணுற வேலையை வந்து எப்போனாலும் கூப்பிடுவானோ நம்மளே வந்து எப்போனாலும் வந்து பண்ணியே ஆகணுங்கிற சொல்லியிருக்கான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னது சிஜே இப்போ நீங்கள் போறியா அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ புரிஞ்சிருச்சு ஏதாச்சும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து 5 வருஷம் கழித்து அந்த லாஸ் ஆண்டோஸ்க்கு வந்திருக்கான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போலீஸ்லாம் வந்து நீ திருப்ப ஊருக்கு போக நினச்சிடாத, என்னோடய வேலையெல்லாம் அவனை பார்க்க சொல்லுவாங்க. அதாச்சும் திருப்ப லிபர்ட்டி சிட்டிக்கு போக முடியாது இப்போதைக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க எல்லாம் நல்லா. என்னது சிஜே என்ன ஹேர் கட் இது அப்படிங்கிறான். சரி, நான் என்ன ஹேர் கட்னாலும் வச்சுட்டு போகிறேன், தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. என்னது நீங்கள் சிஜே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்து உள்ளெல்லாம் உள்ளே போய் கேம் சேவ் பண்ணலாங்கிறானுங்க. இங்கே நீ வந்து பைக்லேயும் சேவ் பண்ணலாங்கிறாங்க. ஏதாச்சும் வண்டி நிப்பாட்டிக்கலாம், பைக்கு கார் ஏதாச்சும். ஓகே, இது நீ இந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு மார்க்கரில் போயின்னா சிஜே ஹவுஸ்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறானுங்க. ஓகே, மிஷின் பாஸ்ன்ற $1 கூட தர மாட்டேங்க. அடப்பா காசே தர மாட்டேங்கிறானுங்க. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இதை போய் உள்ளே போய் நிப்பாட்டி, சைக்கிள்லாம் வேஸ்ட்டு தான், சும்மா நிப்பாட்டுவோமே. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப உள்ளே போய் கேம் சேவ் பண்ணிடலாம். த ஜான்சன் ஹவுஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியுண்டு அதெல்லாம் எனக்கு. இந்த கேம் சேவ் பண்ணால் 6 hours போயிட்டு GTA சிட்டியில் உண்டு, GTA 3லேயும் உண்டு. சும்மா டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெஃபினிட் எடிஷன் தான் போட போகிறோம். ஓகே, GTA சாண்ட்ரஸ்லேயே அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன்லோட் ஆக வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அது உள்ளே போனோடனே 6 GB டவுன்லோட் ஆகும், அது கொஞ்சம் டவுன்லோட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் ஹவுஸ் போக சொல்கிறாங்க இருக்குது. வாங்க. என்னது ஏதோ ஃபோன் அடிக்குது கைஸ். எவன்டா ஃபோன் பண்ணுறது? என்னால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்வீட் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறான். க்ரூவ் ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸ்லாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து குரூப் ஸ்ட்ரீட்டே எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. பாலாஸ்லாம் வந்து எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலாஸும் வேகஸும் எனக்கு தெரியும். இப்போ வந்து என்னமோ சொல்கிறான், அதாச்சும் வந்து இப்போ வந்து பாலாஸும் வேகஸும் இந்த 2 கேங் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் சொன்னான் இந்த மாதிரி க்ரூவ் ஸ்ட்ரீட் ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கு, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு வந்து ஸ்வீட்டு சொல்லியிருக்கான். ஸ்வீட்டாக பிக் ஸ்மோக்கானு தெரில. இப்போ நம்ம போக போகிறது ரைடர் ரைடர்னு போடுறாங்க பார்த்தீங்களா. ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கான்? என்ன அப்படின்னு கேட்குறான். நீ ஹோமிஸ்லாம் பார்த்தேங்கிறான். ஹோமி அவங்களாம் நல்லவங்க அப்படிங்கிறான். ஓகே, ஹோமியோட அன்பை பற்றி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் பீஸா வச்சுருக்கேன், எனக்கு வேணுமான்னு கேட்குறான். அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அந்த க்ரூவ் ஸ்ட்ரீட் ஹோம்னா எல்லாம் பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா என்னென்னமோ சொல்கிறானுங்க. இப்போ வந்து நம்ம போகலாமா அப்படிங்கிறான். ஓகே, பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்டாக கெட் இன் த ரைடர்ஸ் கார், அதாச்சும் இந்த ரைடரோட கார்க்குள்ளே போக சொல்கிறானுங்க. ஓகே, ரைடரோட கார்க்குள்ளே போயிடலாம். இது பார்பருக்கு முடிவெட்டுற கடைக்கு போக சொல்கிறான். என்னதுக்கிட்ட முடிவெட்டுற கடைக்கு போக சொல்கிற? நான் மொட்டைத்தலையாக இருக்கிறது மொட்டைத்தலையாக இருந்தால் பிடிக்கல போல இருக்கு எனக்கு. அடப்பாய், நான் வாட்டிக்கு இருந்துட்டு போகிறேன் அந்த ஆசிட் வச்சு, உனக்கு என்னடா? அடப்பாய், இருறா இடிச்சிடாதரா. அது
இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடலாம்னுங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ டிஜேவா இருக்க அப்படிங்கிறான். சிஜேனா டிஜே வாடா போடா. ஓகே வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ வந்து என் ஃபேமிலி என்னோடய ஹோமிஸ்லாம் இங்கே தான் இருந்தாங்க, அவங்க எப்போவுமே இருப்பாங்களா முட்டாள் அப்படிங்கிறான். யார் இதெல்லாம் பேசுகிறா? சிஜே பேசுகிறான்னா யார் பேசுகிறானே தெரில. ஓகே இப்போ வந்து இப்போ போக சொல்லணும் ஹோமி, நம்ம என்ன ஹோமி கூப்பிட்றான். சிஜேன்னு கூப்பிட்றேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முடிவெட்டுற கடைக்கு போக சொல்லியிருக்கான். நம்ம மொட்டை தலையாக இருக்குன்னு போன மிஷின்லேயே சொல்லியிருப்பான். அதோ பாருங்கள் ஆர்சியில் பாருங்கள், அதனால தான் இப்போ போக சொல்லியிருக்கான் உங்களுக்கு. வாங்க உட்கார் சிஜே அப்படிங்கிறான். ஓகே இப்போ என்ன நம்ம ஆர்ட் ஸ்டைல் வெட்டலாம் நம்ம? இது எப்படி இருக்குது? முட்டு வெட்டி பார்ப்போமா? ஹேய் நல்லாவே இல்லடா இது. ஓகே இது எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலில் நான் வச்சுக்க போகிறேன். ஓகே நம்ம தாடிலாம் அப்படியே தொட்டு சிஜே பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போகிறோம். ஸோ நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு அந்த தாடி வச்சுருக்கு பிடிச்சிருக்கா தான் எடுத்துக்கிட்டேன். தாடிக்காரன் ஐட்டம் கடைசியில். ஓகே சொல்லுவான் சிஜே அது ரொம்ப க்ரேஸியாக இருக்குது, நான் ஒன்று சொன்னது ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நீ ரொம்ப ரெடிகுலஸ் அப்படின்னா சார் உனக்கு ரெஸ்பெக்டே இருக்காது. க்ளீன் இது சிஜே நீ ரொம்ப ஸ்கின்னியாக தெரியுத, போய் ஏதாச்சும் போய் சாப்பிட்றா. நான் வந்து பிஸ்னஸ் டேக் கேர் பண்ண போகிறாங்க. நான் என்ன பிஸ்னஸ்ஸு ட்ரக் டீல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே என்னது உங்கள் எனர்ஜி லெவல் குறைஞ்சிதுன்னா வந்து நீ சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கலாம். ஆனால் நீ ரொம்ப சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன் அப்படிங்கிறானுங்க. தெரியுங்க இது ரொம்ப சாப்பிட்டா குண்டாயிடுவோம் நம்ம. அப்படி மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைஸ் சிட்டியும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். சாப்பாடு கொடுறா தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா. நம்ம பார்த்தீங்கன்னா இதே சாப்பிட்டு நம்ம 2 hours சாப்பிட்டு போனாரா. சாப்பாடு ரொம்ப பார்க்க மாட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டேன்டா. இது சொல்கிறான் உள்ளே இருக்கான் இவன் உள்ளே போயிடாது. ரைடர் உள்ளே வந்துட்டாங்க ஈஸ் பாருங்களா. நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ என்னாச்சு, ரைடர் வந்து பார்க்குறான். உன் மணி எல்லாத்தையும் கொடுறா அப்படிங்கிறான். வேணாம் ரைடர் இதெல்லாம் வேணாம். நீ பண்ணாத அப்படிங்கிறான். ரைடர் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே வந்து என்னடா அப்படின்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம். சிஜே இப்படி தான்டா இரு. ஓல்டு சிஜே வர அதாச்சும் வந்து ஓடுங்கடா அப்படிங்கிறான். அதாச்சும் வந்து என்னன்னு புரிஞ்சிருச்சு. இந்த நாய் இருக்குல்ல, இது என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அவன்கிட்ட போய் பணத்தை பிடுங்குறேன்னு பிடுங்க போயிருக்கு. ஐயோ அவன் ஷார்ட்கன் எடுத்து நம்மளை துரத்தான் வராங்க ஈஸ். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அவன்கிட்ட பணத்தை பிடுங்குன்னு சொல்லி அவன்கிட்ட போய் மிரட்டியிருக்கான். பணத்தை கொடுறா அப்படின்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு வந்து கையை தூக்கியிருக்கான். சரி நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அடுத்து வந்து நம்ம சொன்னோம் பண்ணாதடா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே அந்த கடைக்காரன் என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ளே வந்து நம்மளை வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட பணத்தை பிடுங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ். ஐயோ சிரிப்பாக வருதுங்க ஈஸு. இந்த ஏன்டா இப்படி பண்ணுற ரைடர் இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. லிபர்ட்டி சீட்லாம் எப்படி தொழில் பண்ணுறது அது மாதிரி இருக்கணும். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போம். ஓகே சரி நம்ம ஸ்வீட்டை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிராஃபிட்டி கிராஃபிட்டி பற்றி பார்க்கலாம். சின்னது கிராஃபிட்டி என்னமோ ஏதோ வரைகிறத பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்னெல்லாம் வந்து இந்த கேமில் ஸ்டார்டிங்கில் இருக்காது. பட் ஆனால் கன்று இருக்கிற ஒரு சில லொக்கேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஜேயோட வீட்டு மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு ஏறிப்போம். ஏறுறா டக்குன்னு இப்போ ஏறிக்கிட்டு நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஏறிக்கணும். அப்பாடி இந்த ஏறுறதாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டியில் இந்த ஃபீச்சர் கிடையாது, ஆனால் இதில் உண்டு இல்லை. அதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்படியே ஏறி குதிச்சு குரங்குத்தை காமிக்க கைஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த கேமு. இந்த கேம் எனக்கு இதான் கைஸ் பிடிக்கும். இந்த சிஜே ஸ்விம் பண்ண முடியும் இந்த கேமில். ஸோ இங்கே ஒரு கன்று இருக்கா, அந்த மாதிரி ஸ்வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு துப்பாக்கியை பார்க்கலாம் உங்களால். இன்னொரு இடத்துலையும் துப்பாக்கி இருக்கும், அதை நான் பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்த மிஷின் பண்ண போயிடும். ஓகே இப்போ டேகிங் த டர்ஃபு. இவங்க 2 பேரும் அப்படியே வந்து வாலிபால் விளாண்டுருக்கானுங்க. அப்படி தான் விளாடுங்கடா. இந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்போ இந்த பணத்தை கொடுறான்னு மிரட்டுறதுலாம் பண்ணாதீங்கடான்னது. நீ ஒரு வார்த்தை பேசாத. சரி இப்போ எனக்கு ஒரு பிரேக் கொடு அப்படிங்கிறான். அது சிஜே இப்போ நீ வந்து திருப்பி வந்துட்டியா? நம்ம ஜான்சன் பிரதர்ஸ் நம்மளாம் திருப்பி வந்து உருண்டுட்டு இருக்கோங்க. என்னது இப்போ நான் உனக்கு இந்த பெயிண்ட் கொடுத்துருக்கேன், இதை போய் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கணுங்க. அதாச்சும் வந்து பாலாஸ் கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க செவுத்துல அங்கங்கே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாலாஸ் கெத்து, பாலாஸ் அது இதுன்னு அது மேலாம் பெயிண்ட் அடிக்கணும் போல இருக்குது. ஓகே இவங்கெல்லாம் வாலிபால் விளாடுங்க. அப்படி விளாடுங்கடா, சூப்பராக இருக்கும்டா.
இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. அது பண்ணியாச்சும் வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப வந்து ஸ்வீட்டோட காருக்கு போக சொல்கிறாங்க. என்னடா லாக் ஆகுது என்னன்னு தெரில. நான் இவ்வளோ இதுக்கு மேலே GTA சாண்டர்ஸ்னு வராது, இதுக்கு மேலே என்னடா லாக் ஆகுது. ஓகே, என்னது ட்ரைவ் வித் CJ வித் எங்கே போனோம் வந்து அங்கே தான் போகிறதோ ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து எங்கடா அந்த லொக்கேஷன் பின்னாடி இது வேறு எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குல்ல கேமு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை முட்டா பையன் என்ன சொன்னான், என்னென்னா வந்து CJ இந்த கேமில் செத்துருவானே. என்ன ஒன்றுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். வைசிட்டி ஃபேனுங்க ரொம்ப வைசிட்டின்னு நான் ரொம்ப வெறுத்திடுவேன். நித்தீஷ்னு ஒருத்தர் இருப்பான், வைசிட்டின்னு ரொம்ப வெறியாக இருப்பான் அவன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து இந்த கேமில் வந்து இந்த கேம் பற்றி எனக்கு சரியாக தெரியும். இந்த கேமில் CJ செத்துருவாங்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. செத்துருவான்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே பண்ணும் போல இருக்குது. ஓகே, ஸ்ப்ரே பண்ணி விட்றான். ஸ்ப்ரே எனக்கு ஒருத்தன் என்ன குனிஞ்சுக்கிற. ஸ்ப்ரே பண்ணி விடு. நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்ப்ரே பண்ணோம். இங்கே ஒரு இடம் இருக்குது. என்னடா அது ஸ்ப்ரே பண்ணல சென்ட்டு மாதிரி இருக்குது. சென்ட்டா என்னன்னு தெரில. யார் மூஞ்சிலாச்சும் அடிச்சு பார்ப்போமா? இவங்க மேலே அடிச்சு பார்ப்போம். அம்மா சென்ட்டு வேணுமா? சென்ட்டு என்ன ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஏய் நான் வாட்டிக்கு சென்ட் அடிச்சிருக்கேன், இது வாட்டிக்கு போகுது. ஐயோ இவங்க பார்த்தீங்களா, அது உடனே தும்மா இருந்துச்சு. தும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பாவங்க தெரியாமல் அது போல போய் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த இடத்துக்கு தான் போகிறோம். அடுத்து எங்கே இருக்கான்? இங்கே இருக்கு. சென்ட் அடிச்சு விடு. சென்ட்டு இதுதான் சென்ட்டு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட காருக்கு போக சொல்கிறானுங்க. உள்ள ஸ்வீட்டாக இருக்கான். ஸ்வீட்டு தான் நினைக்கிறேன், ரைடர் கிடையாது, ஸ்வீட்டு தான். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டு தான் இருக்கான். இங்கே ரைடர் மாதிரி இருக்குன்னு ஸ்வீட்டு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பாலாஸ் டெரிட்டரியா எங்கேயோ போக சொல்கிறான். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் லாஸ் ஆண்டோஸ்க்கு போக சொல்கிறான். ஸோ இந்த கேமோட நான் மேப் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எத்தாம் பெருசுக்கு மேப்பு நீங்களே பாருங்க கைஸ். இவ்வளோ பெரிய மேப். வைசிட்டிலாம் ரொம்ப சின்னது கைஸ். வைசிட்டி மேப் ரொம்ப சின்னது. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைசிட்டி பைத்தியம். என்னன்னா வந்து வைசிட்டியில் அப்படி பண்ணுறா, வைசிட்டிடா அப்படிங்கிறான். டாமி கண்டிப்பாக ரிட்டன் ஆவான் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னது இங்கே போய் என்ன ஸ்ப்ரே பண்ணுமா? ஸ்ப்ரே பண்ண சொல்கிறான். நம்மளுக்கு சென்ட் அடிச்சு விட்றான். இது ஸ்ப்ரே கிடையாது, சென்ட் அடிச்சு விடு. குனிஞ்சிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு நல்லா இருக்கே குனிஞ்சிக்கிட்டே போகிறது. ஓகே, இப்போ நம்ம திருப்ப அடுத்த இடத்துக்கு போக சொல்கிறானுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாலாஸ் இருக்குங்க கைஸ். பார்த்தீங்களா, பாலாஸ் கேங் மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு, இந்த வயலட் கலரில் ட்ரெஸ் போட்டுருப்பானுங்களா. இது அடிச்சானுங்க சுட வருவானுங்களா. கிட்ட போனாலே சுட வருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஐயோ நான் ஒன்றுமே செய்யலை சார் ஒன்றுமே செய்யலை. படா பொடி ஐயோ டெய்லி விடுங்கடா என்ன ஐயோ போட்டுப்பா. ஐயா அடிக்கிறானுங்க கைஸ் போட்டு. நான் இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்க? நான் விட்டுருங்க சார். இருடா துப்பாக்கி எடுக்கிறேன்டா. அங்கே பார்த்தீங்களா மூஞ்சை பொத்திக்கிட்டே வரான் அப்படின்னு. ஐயோ வாண்டட் லெவலில் என்னடா தெரியுங்க. ஐயோ போச்சு ஓடு. உங்களை சுடுறேன்னே வாண்டட் லெவலாம் தரானுங்க. ஓகே, ஓடு. இது வேறு ஸ்லோவாக ஓடுறாங்க ஈஸ். ஸ்டமினா வேறு டக்குன்னு இங்கே ஏதோ இடத்துக்கு போக சொல்லியிருக்கானுங்க. என்னது இது என்னன்னு தெரில. குதிரா என்னடா அது. ஓகே, இப்போ வேறு ஏதோ இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஏறா அவ்வளோதான் போட்டு. இங்கே என்ன இருக்குது? இது மேலே ஏறணும் போல இருக்குது. வாங்க சேருவோம். இது மேலே ஏறணும் போல இருக்குது. ஏறியாச்சு. இங்கே என்னது? என்னதுடா இருக்கீங்க? அங்கே இங்கெல்லாம் என்னடா பாலாஸு? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் வர தெரில. எங்கே போய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்களேன். ஓகே, இப்போ பாலாஸ் கேங் மெம்பர்ஸ்லாம் நம்மளை அடிக்க வருவானுங்க போல இருக்குது. இல்லை ஸ்வீட் ஒன்னா கார் சீக்கிரம் உள்ளே வா அப்படிங்கிறான். ஓகே, இப்போலாம் நம்ம அடிக்க வருவீங்க போல இருக்குது. இல்லை அடிக்க வரல, என்னன்னு தெரில. ஓகே, இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதோ லொக்கேஷன் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் நின்றுட்டுருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைசிட்டி பைத்தியமாக இருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வைசிட்டினே விளாண்டுருக்கான். அவனுக்கு வேறு கேமே தெரியாது. GTA சாண்டர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பரான கேம்டா, சூப்பராக இருக்கும்டா, என்னென்னமோ இருக்கும், அதில் என்னென்னமோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமே. அப்பயும் கேட்க மாட்டான். வைசிட்டி தானே சூப்பர் அப்படிம்பான். இது CJ எனக்கு பைக்கில் வர்றது பிடிக்குமா? சரி திருப்ப வா அப்படிங்கிறான். ஓகே,
நம்ம பார்த்தீங்கன்னா கையில் கன்னை வச்சுக்கிட்டே பேசுகிறோம், கன்னோட வந்தோம்ல அதான் கன்னை வச்சுக்கிட்டே பேசுகிறோம். ஓகே 2 பேரும் அப்படியே சேர்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஓகே அவன் திருப்ப பார்க்குறேன் அப்படிங்கிறான். ஓகே மிஷின் பாஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து மிஷின்ஸ்லாம் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த லொக்கேஷன் நான் எங்கே பார்த்தீங்கன்னா கன்று இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே நீங்கள் இங்கே அந்த சைடு வந்தீங்கன்னா வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்று வச்சுருப்பானுங்க. கன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்று எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு புல்லட்டோட கிடச்சிருச்சு. ஸோ சூப்பராக இந்த கன்று அதோட பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வேணும் ஏதோ ஃபோன் அடிக்குது பட்டன் பண்ணணும். கார்ல் இதான் ஆஃபீஸர் அப்படிங்கிறான். யார் ஆஃபீஸர் என்டர்சைஸ்? நான் ஆஃபீஸர் டெம்பனிக்கு புலாசோக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், நீ யார் அப்படின்னு கேட்குறான். ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுறா சின்ன பையலு, நீயே இந்த மாதிரிலாம் பண்ணிக்காத, நீ டோனை பாரு, நானும் ஆஃபீஸர் டெம்பனிக்கு வேலை பார்க்குறவன் தான், இந்த ஊரை விட்டு போக பார்க்காத, நாங்களாம் அவனை பார்த்துட்டு தான் இருக்கோம், நீ வந்து என்னென்ன பண்ணியிருக்க, நீ வந்து எல்லாரையும் போய் அடிச்சிருக்க அப்படின்பா. நம்ம அடித்தோம்ல இப்போ அடித்தோம்ல அவனுக்கு நம்மளை அடிக்க வரானுங்கன்னு, அதான் நான் அவனுக்கு பார்த்துட்டானுங்க போல இருக்குது, எவ்வளோ தெரியுது அடிப்பேன் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், அவன் கொடுக்குற மிஷின்ஸ் மட்டும் நம்ம பண்ணணுமா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொடுக்குற மிஷின்ஸ் மட்டும் நம்ம பண்ணணுமா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணுறதை அவன் பார்த்துட்டானா. ஸோ அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்குது. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கை. ஸோ வந்து இந்த பாட்டில் நமக்கு என்னென்ன பார்த்துருக்கோன்னா வந்து நம்ம வந்து லிபர்ட்டி சிட்டிலேருந்து லாஸ் ஆண்டஸ் வர பார்த்தோம் வந்துட்டோம். ஆனால் வந்து அடுத்த செகண்டே பிரச்சனை சிஜேக்கு. போலீஸ் வரானுங்க, என்னமோ செய்வானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு கொடுக்குற மிஷின்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம போலீஸ்கிட்ட வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் பார்த்துட்டானுக்குள்ள இருக்குது. நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். ஸோ வந்து நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவனுக்கு கொடுக்குற மிஷின்ஸ்லாம் பண்ணும் போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து நல்லா பாய்.